உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்ட் வெளியே வந்துட்டாரு, நீங்க ரொம்ப வாட்டர்மெலன் திவாகர். அந்த ஆக்வர்ட் வீடியோஸ் போட்டவங்க அந்த மாதிரி இப்போ வாட்டர்மெலன் போட்டு ரசிக்கிற மாதிரி இருக்கா ரீல்ஸ். ஏன் பலூன் அக்கான்றாங்க, அவருக்கு காரணம் என்னன்றது நமக்கு தெரியும். பார்வதி இருக்காங்களே, விஜய் பார்வதி, அவங்க வந்து லைக் என்னதான் பண்ணாலும் அவங்க மட்டும் அந்த ஹவுஸ்ல இருந்து வெளில வரல. அந்த வாட்டர்மெலன் வந்து எல்லார்கிட்டயுமே ஃப்ளர்ட்டிங், ஒரு டீசன்ட் பிஹேவியரே கிடையாது. அவர் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. வெளியே வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து மறுபடியும் வயல் கார்டுல மறுபடியும் உள்ள போகணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த கொலவெறி எதுக்கு? இப்போ ஒவ்வொரு சீசன் வரும்போது இந்த கேம் தான் வரப்போகுது, இப்படித்தான் விளையாடணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிச்சு. இப்போ போக போக ஒன்று அடுத்த சீசன்ல வருமா? இந்த மாதிரியான கண்டஸ்டன்ஸ் போறது நிறைய பேருக்கு பிடிக்கும். விஜய் சேதுபதி சாரால் என்னதான் பண்ண முடியுங்களா? இவர் என்னதான் சொன்னாலுமே அவங்க கேட்குற மாதிரி இல்லையா? கமல் சாருக்கு இருக்கிற இது ஏன் விஜய் சேதுபதிக்கு இல்லை? கமல் சார் வரும்போது யாரெல்லாம் கண்டஸ்டன்ஸாக இருந்தாங்க? திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் ஆக்டர் சர்மிளா இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன், சந்தோஷம். சினிமால நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. கடவுள் பிளஸிங்ஸ்ல போயிட்டோம், நன்றி மேம். உங்களை பார்த்தோன்னே எனக்கு வந்து என்னன்னா, இப்ப பார்த்தா சர்மிளா மேம் ஹாட்டான டாபிக் கான்ட்ரவர்சியா தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியே இருந்தது. சரி, அப்படியே நமக்கு ஃபன் சேனும் கொண்டு வந்துடலாம்னு சொல்லி தான் நான் ஆசைப்பட்டேன். இந்த இதுல என்னன்னா, பிக் பாஸ் நம்ம வழக்கம் போல நம்ம பேசுவோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்ட் வெளியே வந்துட்டாரு, நீங்க ரொம்ப வாட்டர்மெலன் திவாகர். ஆமா ஆமா ஆமா, நிறைய பேருக்கு பெரிய நிம்மதியா அன்னைக்கு நைட் தூங்கியிருப்பாங்க. இப்போ வாட்டர்மெலன் வெளியில வந்தாரோ அவர் அப்போ கூட ஓய மாட்டேங்கிறாரு. விஜய் சேதுபதி சாரை பார்த்து சொல்றாரு ஃபைனலா கிளம்பும் போது, சின்ன வயசுல நான் உங்களை மாதிரியே இருந்தேன், நீங்க அம்மா சொன்னாங்க. அப்பா போயிடுப்பா, நீ வெளியவே போயிடலாம், எங்கெங்கயோ கை வச்சு என் தலையில வச்சுட்டேன், போயிடுப்பா அப்படின்னாரு. அங்க என்னன்னா அந்த லவ் பேர்ஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, ஷஃபிள் ஆகுறாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் இவரோட ஜோடி இவர் அப்படின்ற மாதிரி சீரியல்ல இருக்க மாதிரி இவருக்கு பதில் அவர். அதாவது எஃப்ஜே வந்து ஆதிரே எஃப்ஜே பின்னாடி போயிட்டு இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க, வெளியில வந்துட்டாங்க ஆல்ரெடி. எஃப்ஜே அங்க இருக்காரு. இப்போ என்னன்னா அரோராக்கு எல்லாருமே போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஆமா, அந்த துஷார் இருந்த வரைக்கும் எந்த போட்டியும் இல்லை. ஷி வாஸ் ஆஃப்டர் துஷார். ஆமா, துஷார் வெளியில வந்ததுல இருந்து இப்போ சரி அவர் இல்ல, அவருக்கு பதிலா நம்ம போட்டி போடுவோம் அப்படின்னு ஆமா ஆமா. துஷார் பேட்டி கொடுத்தாக்கா கூட அவர் அவங்கள பத்தி தான் பேசுறாரு. மை குட் ஃப்ரெண்டு பட் உள்ள நடந்ததுதான் ஃப்ரெண்ட் மாதிரி இல்ல. ஆமா, அவங்க இப்படின்றதும் இவர் போய் அவங்க கிட்ட போறதும் கொல்றதும் வேற மாதிரி, பிரைவசி டைம்ல தனியா போறதும் இந்த மாதிரி இல்ல. இப்போ இந்த பிக் பாஸ்ன்ற ஜோனரே நீங்க பாத்தீங்கன்னா, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எவ்ரிதிங் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. அது என்னன்னே புரிய மாட்டேங்குது. சில்ட்ரனுக்கான ஒரு பார்க்கக்கூடிய ஒரு ஷோவாவே இல்ல அது. உண்மையில அதை பாக்குறவங்கள கலாய்க்கிறதுக்குன்னே பாக்குறாங்க. பிக் பாஸ் ஒரு என்ஜாய் பண்ணி பார்த்த அந்த ஒரு இது இப்ப போயிடுச்சு. பிக் பாஸ் யார் ஜெயிக்க போறாங்கன்னா யாருமே கேம் விளையாடல உள்ள. ஆமா, யாருமே ஒழுங்கான பிளேயர் இல்ல. யாரும் முன்ன வந்து எப்படின்னா ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருந்தது அப்படின்னா, இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இவங்க தோக்கணும் அப்படின்னு ஒரு ஃபைட் போயிட்டு இருந்தது. நீ இப்ப யார் வேணா ஜெயிச்சுக்கோ, யார் வேணா தோத்துக்க, எனக்கு என்னன்ற மாதிரி ஆடியன்ஸ் இருக்கு. கனியாக்காக்கு ஸ்கோப் இருந்தது ஃபர்ஸ்ட். இப்போ வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. அவங்கள பத்தி கொஞ்சம் இன்னும் அவங்க ஒரே குரூப் பர்சமா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ரம்யா ஜோ வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் இப்போ வந்து அவங்க பேசுற பேச்சு எல்லாமே வந்து வெரி வெரி ஆக்வர்டு. ரியனா வந்து பேசுறதே ஆர்டிபிஷியல். ஆனா எல்லா சேனலும் கலாய்ச்சிட்டாங்க. லைக் தமிழ் நல்லா பேசக்கூடிய ஒரு பெண் எதுக்கு ஒரு மாதிரியா ஒரு தெரியாத மாதிரி ஏதோ ஸ்டைல் போட்டு, ஆமா அந்த கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அந்த ஸ்டைல்ல தான் இப்படி பண்ணிட்டு ஷீஸ் லைக் தட் ஒன்லி. சொல்லுங்க, யாருமே கிடையாது. அதாவது அந்த பார்வதி இருக்காங்களே, விஜய் பார்வதி, அவங்க வந்து லைக் என்னதான் பண்ணாலும் அவங்க மட்டும் அந்த ஹவுஸ்ல இருந்து வெளில வரல. இப்ப என்னன்னா அவங்க மேல இருந்த அவர்ஷன் இப்ப போயிருக்கு. ஏன்னா இப்ப இந்த கண்ணுல அடி வாங்கியது வீங்கிச்சு இல்லையா, அதுல இருந்து அவங்க மேல ஒரு பேத்தஸ். ஓகே ஓகே, ஒரு சாஃப்ட் கார்னர் பாவம், இவ்வளவு கஷ்டப்படுது இந்த பொண்ணு அப்படின்றது. அப்படி இருந்தும் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அவர் கூட கேட்டாரு, நீங்க இதோட விளையாட போறீங்களான்னு கேட்டாரு பிக் பாஸ். இல்ல நான் விளையாடுறேன் அப்படின்னா அந்த அந்த ஒரு இமேஜ் மாறுது. இப்போ யார் யாருக்கு அவங்க பார்வதியை பிடிக்கலையோ அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு பார்வதி. இப்போ அந்த ஒரு இதுல போயிட்டு இருக்கு. ஆமா, கமருதன் வந்து ஒரு ஆல்ரவுண்டரா இருக்காரு. ஆமா, ஒரு பக்கம் இவங்க, ஒரு பக்கம் அவங்க. இப்போ அரோரா கிட்ட இவர் போய் ஒட்டிக்கிட்டாரு. இந்த மாதிரி தான் போகுது. இப்போ வந்து நம்ம பிக் பாஸ் வெளியிருந்து பார்க்கும்போது இதுல ஸ்கிரிப்டடா இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா முன்னாடி ஒருத்தவங்க லவ் பண்ற மாதிரி இருந்தாங்க, கிரஷ்ல மாதிரி இருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க. இப்ப வேற ஒருத்தரோட இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்கிரிப்ட்னு தோணுது. எப்பவுமே நீங்க பிக் பாஸ் பாத்தீங்கன்னா யாராவது ஒரு லவ் பேர் இருப்பாங்க. ஆனா இங்க நிறைய பேர் எல்லாருமே லவ்ல இருக்காங்களப்பா. இது மாத்தி இந்த தடவை நீ லவ் பண்ணு, நாளைக்கு நான் லவ் பண்ணு. ஆமா, இப்போ இவர் ஒருத்தர் வெளில போயிருக்காரு, உள்ள இருக்கவங்க யாராவது ஒருத்தர். ஆமா,
பட் ஆனா எல்லாருக்குமே வந்து ஓகே டஃப் காம்படிஷன் கொடுக்குறாங்களோ ஆர்ஆர். பிரஜனும் அவங்க ஒய்ஃபும் வந்து வைல்ட் கார்டுல உள்ள என்ட்ரி ஆனாங்க. எக்ஸாக்ட்லி. அதுல வந்து அவங்க என்ன ஒரு கேம் விளையாடுவாங்க. இவர் என்னன்னா எந்த கேம் இருந்தாலும் பொண்டாட்டி பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு. பொண்டாட்டி, அதாவது 2 டிஃபரெண்ட் பிளேயர்ஸ் ஆர் நாட் பிளேயிங் அ கேம். எது இருந்தாலும் பிரஜன் வந்து ஒய்ஃப்க்கு ஒரு இதுதான் டேமேஜ் தான் போறாரு. ஸோ இன்னும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா தான் இருக்காங்க. இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் அவங்க ப்ளே பண்ணல. அது ஒரு பிரச்சனை இருக்கு இல்ல அவங்க. ஒருவேளை ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இல்லன்னு வைங்களேன், இந்த ஷோலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க இத வச்சு வருஷம் ஃபுல்லா ஃபைட் பண்ணுவாங்க. நீ ஏன் அன்னைக்கு நீ எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு. ஆமா, அவங்க அந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அதாவது ஒரு இது மாதிரி ராஜ சபை மாதிரி எல்லாமே ஒரு கிங் அண்ட் குயின் டாஸ்க் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதுல இவங்க வாட்டர் மெலன் ரொம்ப பாதர் பண்ணிட்டாரு போய் இவங்க ஒய்ஃப. இப்ப பிரஜன் ஒண்ணு போய் ஒரு தகடகனா நிறுத்திட்டு வந்தாங்க. அந்த பக்கம் போகாத ரொம்ப டேஞ்சர். ஆமா ஆமா, அந்த வாட்டர் மெலன் வந்து எல்லார்கிட்டயுமே ஃப்ளர்ட்டிங். ஒரு டீசன்ட் பிஹேவியரே கிடையாது. அவர் ஏஜுக்கு ஏத்த மாதிரி இல்ல. ஆனா இப்போ வெளிய வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து மறுபடியும் வைல்ட் கார்டுல மறுபடியும் உள்ள போகணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த கொலவெறி எதுக்கு புரியல, சீரியஸாவே புரியல. குழந்தைகளாம் அவரோட எலிமினேஷன் பார்த்து அழுகுறாங்க அப்படின்ற யார், மாதிரி. எந்த குழந்தைங்க, எந்த குழந்தைங்க? இவரு ரொம்ப அவர் தாங்க முடியாம இருக்கு. அவர் போடுற அந்த இம்சையும் அதுவும் இதுவும். அது ரீல்ஸ் போடுறாங்க கேமரா கிட்ட கிட்ட வந்து. ஒரு வாட்டி கேமரா திரும்பிக்கிட்டே போச்சு, எல்லாமே கை தட்டுறாங்க. பாக்க பாக்குறாங்க அத்தனை பேருமே. அவர் கிட்ட வந்தோடனே கேமரா நகர்ந்து போச்சு. ஸோ அந்த ஒரு மோமெண்ட் அந்த பக்கம் போடா அப்படின்ற மாதிரி. that was such an enjoyable moment, seriously to say. ஓகே. ஆனா அந்த திவாகர் அவரு நம்ம வந்து ட்ரோல் ஒரு சைடுல பண்ணாலும், அவர் பத்தி காமெடி ஒரு இது பண்ணாலுமே, ஒரு சைடுல பாத்தீங்கன்னா அவர் சீரியஸா பண்றத பார்த்து ஒரு சில பேர் எல்லாம் சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க. நம்ம கோமல் அவரு மேல அந்த சிரிக்கிறதை விட எரிச்சல் வருது. ஏன்னா யாரும் மதிக்கிறது கிடையாது. அவர் பண்றதுதான் கரெக்ட். அதை ஒரு திருத்தினாக்கா கூட இல்லை நான் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு கேண்டிடேட் அவர். அது எது பண்ணாலுமே அது மாதிரி அவர் சிரிப்பு வந்து அவரே ரசிச்சுக்கிறார். எப்ப பிக் பாஸ் வந்து சிரிக்கிறார். அதை பார்த்தாலே பாவமா இருக்கு. அந்த சிரிப்பை பார்த்தா கஷ்டமா இருக்கு நமக்குலாம். அது ஒரு பிளசண்டா இல்ல. உங்க சிரிப்பை நீங்க தான் ரசிக்கணும்ன்ற மாதிரி அவரே சொல்லிட்டாரு. பிக் பாஸ் வந்து சிரிச்சு எஞ்சி நின்று அது ஒரு வேணும்ட்டே ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு அவர் ஒரு நார்மலாவே இல்ல பிராங்கா சொல்ல போனா. இப்போ அப்படியே காக்கின்றத தாண்டி அரைக்கிணர் கிட்ட பிக் பாஸ் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 டேஸ் கிட்ட நெருங்கிட்டு இருக்குதுன்னு நீங்களேன். இந்த சமயத்துல இப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுங்க, யார் வின் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இப்போ பாத்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. திவ்யாவும் வந்து வந்தவொன்னு ஒரு டாமினன்ட் பிளேயரா இருந்தாங்க. சத்தம் போட்டு பேசிக்கிட்டு கொண்டுட்டு அந்த ஹோட்டல் டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க. அதுல வந்து இவங்க மேனேஜர் மாதிரி ரொம்ப ஓவரா எல்லாரையும் டாமினேட் பண்ணி கொண்டு இவங்க 4 பேர் போனாங்க. அமித்தும் உள்ள போனாரு. இவங்க எல்லாம் உள்ள போய் நாங்க திருத்த போறோம் அப்படின்னு போனவங்க. ஏன்னா இவங்க எல்லாமே வெளியே என்னென்ன நடக்குது, பீப்புள்ஸ் எதை ரசிக்கிறாங்க, எதை வெறுக்கிறாங்க தெரிஞ்சுட்டு உள்ள தெரிஞ்சிச்சு. பட் அப்படி இருந்து கூட உள்ள போய் அவங்க கிரேட்டா எதுவும் ப்ரூவ் பண்ணல. அதுதான் அவங்க ஒரு எரிச்சல் வந்தா எரிச்சல் ஆயிடுறாங்க, கொள்றாங்க. அந்த கேம்ன்றது அது கிடையாது. ஓரளவுக்கு யூ ஹேவ் டு பேலன்ஸ் அண்ட் கோ பிட்வீன் எவ்ரிதிங். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா உள்ள யாருக்கும் சண்டை, அதுதான் டெய்லி சண்டை. இதுக்கு முன்னாடி இந்த சீசன்ஸ்லாம் வந்திருக்கு சண்டை, ஒருத்தருக்கும் நிறைய வந்திருக்கு. பிரியங்காலாம் கூட அழுதுருக்காங்க. ஆமா, நிறைய ஃபன் இருந்திருக்கு, நிறைய எமோஷனல் விஷயம், எமோஷனல் இருந்துச்சு, ஃபன் இருந்துச்சு. இதுல வந்து டோட்டலா நீங்க பாத்தீங்கன்னா ரியானா எப்ப கிடைச்ச டைம்ல எல்லாம் அழுகுறாங்க. she is not able to balance. உள்ள போய் இவ்வளவு நாள் ஆச்சு, அப்ப கூட அவங்களுக்கு அந்த கேம் கரெக்டா வருது. ஒரு ஏதாவது சொன்னா எமோஷனலா அழுதுறாங்க, கொள்றாங்க. this game is all about holding your emotions and doing your task properly. அதுதான் மெயின். இங்க எமோஷனலாவே தானே இருக்கிறாங்க இவங்கலாம். எல்லாம் ஒண்ணு லவ் எமோஷன் காட்டுறாங்க, இல்ல ஒரு ஆத்திர எமோஷனு. ஆமா, சாப்பாடு ஒழிச்சு வச்சு சாப்பிடுறாங்க. இதெல்லாமே வந்து ரொம்ப ரூல்ஸ் பிரேக் பண்றதா அவங்களோட வேலையாவே இருக்கு. இவர் என்னன்னா தட்டு எடுத்துட்டு போய் கொட்டுறாரு எஃப்ஜே. இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் லைக் வெரி வெரி அன்ரூலியா போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி பாதி கிணறு தாண்டிட்டோம். இன்னும் எனக்கு வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு இன்னும் அந்த ஓரமாவே தலைமறைவாவே இருக்கிற ஒரு கேரக்டர்னா யாரை சொல்லுவீங்க? நான் ரம்யா ஜோ வந்து இப்பதான் கொஞ்சம் வெளியில வராங்க. அதே மாதிரி அரோரா சொல்லலாம். எப்ப வரணும்? 50வது நாள்லயா? ஆமா, அவங்க இப்பதான் கொஞ்சம் வெளியில வந்து கொஞ்சம் ஒரு இதுல இன்டராக்ட் பண்றாங்க. இது வரைக்கும் சைலண்டா தான் இருந்தாங்க. அரோராவும் அப்படித்தான். அவங்க சைலண்டா எந்த டாஸ்க்கும் சைலண்டா எதுவுமே பேசாம. நிறைய பேர் நினைக்கிறாங்க சைலண்டா போயிட்டோம்னாக்கா இது ஒரு கேம், நம்ம வந்து எலிமினேட் ஆக மாட்டோம். வந்து எல்லாருக்கும் வந்து குட் புக்காவே இருக்கு. அதனாலதான் அப்சரா நமக்கு பேமெண்ட்டும் இருக்கிற நாளுக்கு வந்துரும் அப்படின்ற மாதிரி. அப்சரா அதனால தான் வெளில வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க சைலண்டா போனதுதான் யாருக்கும் பிடிக்காம ஆயிப்போச்சு. சோ இப்ப எல்லாருமே கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. சண்டை போடணுமா சைலண்டா இருக்குமா? இட்ஸ் லைக் பி யுவர் செல்ஸ். இப்போ எதுக்காக இந்த ஷோ ஃபர்ஸ்ட் வந்துச்சுனாக்கா, ஒரு செலிபிரிட்டி வீட்டுல எப்படி வேணா இருக்கலாம். இவங்க சொன்ன நேரத்துல எந்திரிக்கணும். டைமிங்கே தெரியாது. அவங்க சொல்றதான் டைம். இந்த நேரத்துல போய் படுனா படுக்கணும். இப்படி இருந்திருக்க முடியல, ஃப்ரீயா இருந்திருப்பாங்க.
நினைச்சேன் இப்ப மொபைல வேற புடிங்கி வச்சிடுறாங்கன்னு சொன்ன மாதிரி. உங்களுக்கு உங்க கவலை. ஆமா மொபைல வேற புடிங்கி வச்சிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்னா அவங்களால அவங்களாவே இருக்க முடியல. அப்படி இருந்தும் சந்தோஷமா இருக்கணும், அந்த இதை டாஸ்க்லாம் எடுத்து செய்யணும்ன்றது தான் இந்த பிக் பாஸ் உடைய ஒரு திங். பட் அந்த மாதிரி யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. அண்ட் எலிமினேஷனை பத்தி யாருக்குமே கவலை இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் they are not bothered. they are not bothered. இல்ல இந்த சீசனோட மெயின் பிரச்சனை நான் பாக்குறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சீசனும் ஒரு பயம் இருக்கும். ஐயோ எலிமினேட் ஆயிருவாங்களோ, இல்ல நம்ம போட்டு வராங்க. இப்போ எனக்கு எலிமினேட் ஓகே ஜாலியா பாரு, நான் வந்து பெருமைப்படுறேன் இப்போ எலிமினேட் பண்றேன், அதை கூட ஒரு மோட்டிவேஷன் நினைச்சுக்கிறாங்க. இது மூலியமா எனக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு. சோ ஒருவேளை கண்டஸ்டன்ட் வந்து சரியா சூஸ் பண்ணாம இருக்காங்களோ அப்படின்ற கேள்வி இப்போ வரைக்கும் இருக்கு. ஆக்சுவலா பிரவீன் வாஸ் a good player. அவர் ஏன் வெளில வந்தாருன்னு தெரியல. பிரவீன் ஐ குட் சே, நான் பிரவீன் வந்து ஓரளவுக்கு ஜெயிக்கிற இது வருவாருன்னு நினைச்சேன். பட் he got eliminated. நான் எலிமினேஷன் அப்போ பார்த்திருந்தேன். அவர் வந்து எனக்கு நிறைய சான்ஸ் நான் பண்ணணும்னு வந்தேன், அதெல்லாம் எதுவுமே எனக்கு அமையல அப்படின மாதிரி. that's very sad thing. அவருடைய எலிமினேஷன் is a very sad thing actually to say. துஷார் வெளியில வந்தார், அவர் எதுவுமே பண்ணல. கடைசி நாள் தான் பேசினார், அன்னைக்கு அவருக்கு எலிமினேஷன். that was a sad thing. ஓகே, இப்போ இவங்க வெளியே வரணும், இவங்க இன்னும் உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க, இவங்க வெளியே வரணும் யாரை சொல்லுங்க? இப்போ வெளியில வரணும் அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சது லைக் ஐ திங்க் கமருதீன் வெளில வந்துட்டா பெட்டர். ஏன்னா கமருதீன் உள்ள இருந்துட்டு எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் தான் செஞ்சுட்டு இருக்காரே தவிர. ஓகே, இதுக்கு சண்டை போடுறாரு, நிறைய சண்டை போடுறாரு. இந்த கேர்ள்ஸோட தான் பாக்குறேன். அவரை என்னைக்குமே ஒரு மென்னோட நான் ரொம்ப பார்த்தது கிடையாது. பெண்கள் நெஞ்சிலே கையெழுத்து போட்டவன்ற மாதிரி திவாகரோட இருந்தாரு. திவாகரோட ஒரு கூட்டணியில இருந்தாரு. பட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னா அரோரோட இருப்பாரு, இல்ல விஜய் பார்வை இவங்களோட தான் இருக்கிறாங்க. அது ஒரு பேட் எக்ஸாம்பிளா இருக்கு எல்லாரும். வெளியில வந்தா நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். ஓகே, பார்வதி அவங்க வந்து நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, அவங்க வந்து ரொம்ப ஒரு பேட் நேம்ஸ் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க சில விஷயங்கள் பண்ணி. இப்போ அப்படியே அந்த சாஃப்ட் கார்னர் அப்படியே திரும்புது அவங்க பக்கம். ஏன்னா ரொம்ப அதனாலதான் நானும் பார்வதியை சொல்லல. ஏன்னா பிகினிங்ல வந்து வாட்டர்மெலன் அண்ட் பார்வதின்னு எல்லாருக்கும் பிடிக்காத கேரக்டர்ஸா இருந்தாங்க. பட் இப்போ அந்த பொண்ணு செய்யுது, இட்ஸ் ஏபிள் டு டு இட் அண்ட் அதை ஒரு இதுவா எடுத்து ஹேண்டில் பண்ணாங்கப்பா. தட் இஸ் கிரேட். அப்ப நீங்க சொல்லும்போது பார்வதியும் உங்க ஒரு ஃபைனல் கண்டஸ்டன்டா வரக்கு சான்சஸ் இருக்கும். சான்சஸ் இருக்கும். அதாவது விஜய் பாரு வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் கேம்குள்ள வராங்க. அது ஒரு இதை எடுத்து விளையாண்டு முடிச்சிட்டனால இப்போ நமக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. கிவ் அஸ் சம் மார்ஜின். ஆனா நிறைய டாஸ்க் இப்போ கனி வந்து சொல்லும் போது எல்லாமே நான் பண்ண மாட்டேன், நான் கூட்ட மாட்டேன், நான் இந்த ரூம் மட்டும் தான் கூட்டுவேன். அந்த பட் இந்த பிடிவாதம் பிடிக்கும் போது ஏன் எங்களுக்கு எலிமினேஷன் வரலன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். எனக்கு கொடுத்த டாஸ்க் செய்யணும் அப்படின்னு இருக்கு. பட் இவங்க வந்து அவங்க ரூம் மட்டும் கூட்டிக்கிறாங்க, வெளியில வந்து கூட்ட மாட்டேங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு என்னன்றது தெரியல. So that's so we'll wait and see. So நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாக்கும்போது பிக் பாஸ்னு என்னன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் சீசன் வரும்போது நம்ம இது ஏதோ இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு கேமும். இப்போ ஒவ்வொரு சீசன் வரும்போது இந்த கேம் தான் வரப்போகுது, இப்படி தான் விளையாடணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிச்சு. இப்போ போக போக ஒன்று அடுத்த சீசன்ல வருமா இல்ல வந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா? ஸோ ஏன்னா இந்த மாதிரியான கண்டஸ்டன்ஸ் போறது நிறைய பேருக்கு பிடிக்கல. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆர் பிடிக்கல, they don't like Big Boss. because family audience குடும்பமா உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி அது. மட்டும் இல்ல அவங்க கட்டுப்பாடுல இருப்பாங்களா, ஆர்டிஸ்ட் பெரிய பெரிய ஆளுங்க கட்டுப்பாடுல இருப்பாங்களான்னு. இவங்க எல்லாம் எப்படியான இவங்க யாருங்க? அதான் அதுதான் உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா நான் பாக்குற வரைக்கும். இப்ப சோஷியல் மீடியால எந்த வீடியோவும் போடலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல, அவங்களுக்கு கமெண்ட் பண்றது எதுவும் இல்ல. மட்டும் இல்ல எல்லாம் அந்த ஆக்வர்ட் வீடியோஸ் போட்டவங்க அந்த மாதிரி இப்ப வாட்டர்மெலன் போட்டு என்ன ரசிக்கிற மாதிரி இருக்கா ரீல்ஸ். ஏன் பலூன் அக்கான்றாங்க, அதுக்கு காரணம் என்னன்றது நமக்கு தெரியும். அது இந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் த சொசைட்டி. அப்போ இந்த மாதிரி அசிங்கம் பண்ணா நம்ம பிக் பாஸ்குள்ள போயிடலாமான்னு ஒரு ஜானர் இருக்குது. ஸோ தட் இஸ் அ பேட் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி ஃபார் பீப்புள். இப்போ பிக் பாஸ் வந்தா ஒண்ணு கண்டஸ்டன்ட்டுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வரும், இல்ல நல்ல பேரும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஆனா வந்த விஜய் சேதுபதி அவருக்கே வந்து கெட்ட பேர் வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மாதிரி இந்த சீசன்ல சொல்றாங்க. இல்ல பட் விஜய் சேதுபதி சாரால என்னதான் பண்ண முடியுங்க? இவர் என்னதான் சொன்னாலுமே அவங்க கேட்கற மாதிரியே இல்லையே. நாங்க இப்படிதான் இருப்போன்றாங்க, நீங்க வேணா மாறிக்கீங்க அப்படின்னு. அதுல வந்து எனக்கு விஜய் பார்வதி சுத்தமா பிடிக்கல. ஏன்னா பிக் பாஸ்ல ஒரு மரியாதைக்குரிய ஒரு மனுஷன், இத்தனை படம் ஹீரோவா பண்ண ஒருத்தர், சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆக்டர். அவர் பேசும்போது இப்படி பண்றது இப்படி பண்றது அப்படின்றது, அதாவது அந்த ஒரு ஆட்டிடியூட் இட் இஸ் வெரி ராங். இவர்கிட்ட ஆட்டிடியூட் காட்ட இவங்க யாரு? இவங்க ஸ்ரீதேவியா? she is not. ஸ்ரீதேவியா இருந்தாலும் பண்ண தப்பு தான். ஸ்ரீதேவியா இருந்தாலும் அந்த நேரத்துல ஒரு கண்டெஸ்டன்ட், he is big boss, you have to give the respect, due respect, it's not there. ஆமா, சும்மா எஞ்சி நிக்கிறாங்க எல்லாரும். ஆனா எல்லாருமே பண்றது அவர் எது சொன்னாலுமே சாப்போ அப்படின்ற மாதிரி அவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் அப்படிதான் இருக்கு. அதுதான் எனக்கு ஒரு பார்வையா பார்க்கப்படுது. என்னன்னா இப்ப கமல் சார் இருக்கும்போது இந்த மாதிரி அவங்க பண்ணியிருந்திருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? சோ கமல் சாருக்கு இருக்கிற இது ஏன் விஜய் சேதுபதிக்கு இல்ல? கமல் சார் வரும்போது யாரெல்லாம் கண்டஸ்டன்ஸா இருந்தாங்க?
அது ஒரு கேள்வி இருக்குல்ல. ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட், ப்ரொஃபஷனல் ஸ்டார்ஸ், பெரிய பெரிய இந்த பட்டிமன்றம் நிஷா அந்த மாதிரி பீப்புள், பிரியங்கா ஒரு சக்சஸ்ஃபுல் எல்லாமே வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான மீடியாவை சேர்ந்து சக்சஸ்ஃபுல்லான பீப்புளோட செட். அவங்களுக்கு மீடியா பர்சன் ரெஸ்பெக்ட் பண்ண தெரியுது. இவங்க எல்லாமே முக்காவாசி தேர் ஆல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்த செட்டு. செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்ற அளவுக்கு இவங்க ஆளுங்க இல்லைங்க. எல்லாம் இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி செட்டப் குரூப்பா போட்டிருக்காங்க. அப்போ ஒரு மீடியா பர்சன் என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. இப்போ வெளியில வந்து இதுல யாரெல்லாம் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா ஐ திங்க் சொல்லி கமருதீன். அதை தவிர்த்து பெருசா சினிமாவில் வரணும் அஃப்கோர்ஸ் ஜெஃப் ஜேஸ் தான். 1-2 பேர் தான் ஓரளவுக்கு சினிமாக்குள்ள போகணுன்ற ஜானர்ல தங்கியிருக்காங்க. இதை பார்த்து சினிமா வரணும், சான்ஸ் வரணும். மற்றவங்க வேண்டா வருது இல்லாட்டி போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். ஸோ தே டோன்ட் நோ டு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னென்ன கேரக்டர்ஸ் பண்ணி இன்னைக்கு இந்த பீக்ல வந்திருக்காரு. அதெல்லாம் யோசிக்கணும் ஆடியன்ஸ். அவர் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த ஒரு ஆக்டர் தான். ஸோ யூ கான்ட் ஜஸ்ட் கோ அண்ட் சே ஹி இஸ் நாட் அ குட் பர்சன் அட் ஆல். மட்டும் இல்லை, எனக்கு வந்து விஜய் சேதுபதி சார்கிட்ட ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன தெரியுமா? ஆடியன்ஸ் கிட்ட கலந்து பேசுறாரு. அதிகமான இன்டராக்ஷன்ஸ். ஏன்னா கமல் சார்கிட்ட வந்து என்னன்னா லிசன் பண்ணுவோம். ஏன்னா அவருக்கு நிறைய விஷயம் இருக்கு, ஏதாவது புதுசா சொல்லுவார் அப்படின்னு. ஆனா இப்ப இவர் வந்து என்னன்னா ரொம்ப இயல்பா இருக்காரு எல்லாத்தையும். இவர் வந்து சொல்றது கொஞ்சம் நம்ம எல்லாருக்கும் ஒரு மரியாதை இவர் கொடுக்குறாரு. பட் உள்ள இருக்கிறவங்க இவருக்கு மரியாதை கொடுக்கறது. வெளியில இந்த பப்ளிக் கிட்ட கேக்குற என்னங்க சொல்லிடலாமா போயிடலாமா. இது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஐ லைக் இட். பர்சனலி சொல்ல போனா இந்த ஆடியன்ஸோட இன்டராக்ஷன் கமல் சார் ரொம்ப பண்ணல. அவர் வந்து சொல்வாரு கொள்வாரு, 1-2 விஷயங்கள் கேட்பாரு எப்போவாது ஒரு வாட்டி. இவர் கொஞ்சம் அதிகமா அந்த இன்டராக்ஷன் வைக்கிறது நல்லா இருக்கு. இப்போ அடுத்த சீசன்லயும் இப்ப ஏன்னா இப்போ ஒரு பேட் நேம் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வாங்கிட்டு இருக்காரு சில விஷயங்கள்னால. புரியல அவருக்கு ஏங்க பேட் நேம் போகுதுன்னு எனக்கு புரியல. அவர் டியூட்டில கரெக்டா இருக்கிறாரு. உள்ள இருக்கிறவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து எப்படின்னா ஒரு சின்ன குழந்தைங்கலாம் அடிச்சு திருத்தலாம், கத்தி திருத்தலாம். பிடிவாதம் இப்படிதான் இருப்பேன். பிடிவாதம் பிடிக்கிற குழந்தைங்களை என்ன பண்ணுவீங்க நீங்க? ஒரு ஸ்கூல் டீச்சர் நிலைமையில இருக்காரு. ஓகேங்களா? எடுத்து அடிங்க அப்படின்ற மாதிரி. ஆமா ஆமா, ஒரு ஸ்கூல் டீச்சர் என்ன பசங்களா சைலண்டா இருங்கப்பா சைலண்டா இருக்கிறத சொல்ல முடியும் ஒரு டீச்சரால. இப்ப அவரு மோசமான வார்த்தைகளை சுத்தி ஒரு கண்டஸ்டன்ட திட்டினாலும் அவருக்கு கெட்ட பேர் தான். இவ்வளவு பேசிருக்க கூடாது அப்படின்னு. ஆமா, உடனே விஜய் சேதுபதி சார் ஓவரா பேசிட்டாரு, அசிங்கமா திட்டாரு, அவரை இவரை அசிங்கமா பேசினா ஆட்டிடியூட் காட்டுறாரு. அது வரும். அப்ப என்னதான் செய்யணும் எனக்கு தெரியல பாவம். சோ இதுல இருந்து ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது மேம். கண்டஸ்டன்ஸ் மேலேயும் தப்பு இல்ல, பிக் பாஸ் மேலேயும் தப்பு இல்ல, விஜய் சேதுபதி மேல தப்பு இல்ல. அத பாக்குற ஆடியன்ஸ் நம்ம தான்டா பாவன்ற மாதிரி. நமக்கு தான் வந்து டென்ஷனா இருக்கு. யாரு அடுத்த எலிமினேஷன் என்ன ஏதுன்னு. எனக்கு பேசிக்கலி ஐ லைக் கனி. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கனி வந்து கொஞ்சம் நிறைய மெச்சூரா நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி விஜய் பார்வதி வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க கனி. பட் இவன் தான் ஷீஸ் ஓகே. அண்ட் எது இருந்தாலுமே ரொம்ப இந்த ஓவரா அழுதுகிட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். உங்க ரைட்ஸை கிளைம் பண்ணிக்கிறாங்க. இந்த ஒரு தங்க ரொம்ப அவங்க இன்சல்ட் பண்ணி பேசினா என்ன அப்படின்னு வாட்டர்மெலன் சொன்னாரு, பெரிய கண்ணு ஏதோ முண்டை கண்ணு ஏதோ சொல்லிட்டாரு, அந்த கேமரா பார்த்து ஏதோ சொன்னாரு. அது உடனே வந்து கண்டிச்சாங்க. ஸோ சைலண்டாவும் இல்லை, அவங்க பிளேயும் பண்றாங்க, அவங்க ரைட்ஸையும் பாத்துக்கிறாங்க. ஸோ இட்ஸ் நாட் அ டம்மி பீஸ் மாதிரி அவங்க கிடையாது. ஷி இஸ் டூயிங் சம்திங். ஆனா கமருதீன் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் ஓவராவே இருக்காரு அப்படின்ற மாதிரி. அது ஒரு இவங்க ஏன்னா நம்ம பொதுவா இப்ப ஆங்கரா இருக்கோம், நம்ம ஒரு கேமரா முன்னாடி பேசினாவோ இது பண்ணாலோ அது போய் ஆடியன்ஸ் கிட்ட எப்படி போகுன்றது ஆஸ் ஆங்கரா நமக்கு தெரியுற போது அவங்க ஒரு நாள் ஃபுல்லா அங்கேயே இருக்காங்க, கேமரா முன்னாடியே இருக்கான்ற போது என்ன பண்ணா போகும் அப்படின்ற அவருக்கு தெரியும் இல்லையா? பிகாஸ் மத்தவங்களை விட ஐ வாண்ட் எக்ஸ்கியூஸ் கமருதீன் பிகாஸ் ஹி இஸ் ஆல்ரெடி an actor. அப்போ ஒரு ஆக்டரா வந்து he should know how to go about his thing. மத்தவங்களாவது நீங்க சொன்ன மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க இவங்க எல்லாம் ஒண்ணா அங்க உட்கார்ந்துருக்காங்க. பட் இவரு ஒரு ஆக்டரா இருந்துட்டு அவருடைய இதை அவர் காப்பாத்திக்க மாட்டேங்கிறாரு. அவர் இமேஜ இவங்கள ஒருத்தர் மாதிரி அவர் போயிட்டு இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருக்கிறதுல ஸ்டார்ன்னு சொல்றது இப்ப பிரஜன் இந்த 4 பேர் போனாங்களா வைல்ட் கார்டு, அவங்களும் கமருதீன் தான் இப்ப ப்ரொஃபஷனல் ஸ்டார்ஸ் உள்ள இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு ப்ரொஃபஷனல். பட் அவர் பண்றது எல்லாமே அன்ப்ரொஃபஷனலா இருக்கு. இப்ப வெளியில வந்தாருன்னு வச்சுங்க, இப்ப வெளியில வந்தவனே அவங்க ஷூட்டிங் போகும்போது எப்படி இருக்கும், ஒரு எப்படி பாப்பாங்க ஆடியன்ஸ், அதை பத்தி அவர் கொஞ்சம் கூட கவலைப்படுற மாதிரி தெரியும். இப்ப பாக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப பிரஜனும் அவங்களோட ஒய்ஃப் அவங்க வைல்ட் கார்டுல வந்து நல்லா ப்ளே பண்ற மாதிரி இருக்கு. ஒருவேளை அவங்க டைட்டில் வின் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அவங்க ஒய்ஃப்க்கு இருக்கு, பிரஜனுடைய ஒய்ஃப்க்கு சான்சஸ் இருக்கு. பட் நாட் பிரஜன். பிரஜன் ஆல்ரெடி ஹி இஸ் லைக் ஐ டோன்ட் நோ வாட் டு டெல் அபௌட் பிரஜன். பட் அவங்க ஒய்ஃப்க்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன் பிரஜன் வர முடியாது நீங்க சொல்றீங்க? பிரஜன் வந்து ஒரு மாதிரி ஒரு நடிகரா தான் இருக்காரு. அவர் இஸ் an actor. அவர் ஆக்டரா தான் இருக்காரு தவிர ஒரு கண்டஸ்டன்ட் அவர் இன்னும் தெரியல மத்தவங்க கண்ணுக்கு. அவங்க ஒய்ஃப் மாறிட்டாங்க அப்படியே. அவங்க ஒய்ஃப் போறது எல்லாரும் இன்டராக்ட் பண்றது கொள்றது பேசுறது கொள்றது இவ அந்த அளவுக்கு இவரு இல்ல, ஓபன் அப் ஆகல. அதுதான்.
ஸோ நிறைய ஒரு கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இது போயிட்டு இருக்கு. பொறுத்து தான் பார்க்கணும் யார் டைட்டில் வின் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பேசிட்டே இருக்க போறோம். ஆடியன்ஸ் பார்த்து அழுகுதான் போறாங்க. கோபப்படுறதான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் செட் ஃபுல்லா எலிமினேட் ஆகி வைல்ட் கார்டுல நிறைய பேர் போய் அதுல யாராவது ஒருத்தங்க வின் பண்ணவும் சான்சஸ் இருக்கு. ஏன் நான் என்ன ஒரு மூமெண்ட் எதிர்பார்க்கறேன், இப்போ லோகேஷ் அவரோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஸ்டார் காஸ்ட் கேமியோவை போட்டு சர்ப்ரைசிங் மூமெண்ட் கொடுக்குற மாதிரி நம்ம பிக் பாஸோட இதுல ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய நல்ல கண்டஸ்டன்ஸ் வைல்ட் கார்டுல இறக்கி விட்டு திடீர்னு ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டரோ திடீர்னு உள்ள வந்துட்டாங்க வைல்ட் கார்டுல, அவங்களுக்கு தான் சான்ஸ். ஜஸ்ட் திங்க், இப்போ இந்த குட்டீஸ்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க, இப்போ பெரிய சிங்கம் வந்து இறங்கிடுச்சுன்னா மொத்தத்தையும் சாப்பிட்டு போயிடும். ஆட்டோமேட்டிக். ஓகே, அந்த மொமெண்ட் எதிர்பார்க்க வேண்டியதான். அண்ட் இன்னும் நம்ம நிறைய பேசலாம், தொடர்ந்து பேசிட்டே இருக்க போறோம். எங்களுக்காக டைம் ஒதுக்கி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி.